திமுகவுக்கு 9 இடம், இவர்களுக்கு 18 இடம் என்று இருக்கும்போது அதிமுக வந்து எதிர்பார்த்ததை விட நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள், பர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருக்கிறது என்றுதான் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. இது அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டினுடைய நிலை தான். அப்படி இருந்தால் கூட இந்த அளவுக்கு அதிமுக வந்து முன்னேறும் என்று எடப்பாடிக்கு கூட அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குமான்னு எனக்கு தெரியவில்லை. ஜேவிசி ஸ்ரீராமுக்கு இருந்தது, பட் அவரை தாண்டி வந்து வேற நபருக்கு அவர் மட்டும்தான் அந்த எக்ஸிட் போல்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் அந்த அதிமுக ஜெயிக்கிறதாக ஒரு நம்பர் கொடுத்திருந்தார். நான் 140 என்ற ஒரு நம்பர் கொடுத்திருந்தார். அதை தாண்டி வேற யாருக்குமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுகவினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் என்பது ஒரு ஸ்டெர்லிங் பர்ஃபார்மன்ஸ் தான் என்று தான் பார்க்க வேண்டும். ஓகே, தற்போது போடி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு தாவேக்க வேட்பாளர் தற்போது முன்னிலை இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போன்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் போட்டியிட்ட திருவெரும்பூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். அமைச்சர்கள் போட்டியிட்ட முக்கியமான தொகுதிகளில் அவர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னதான் சார், ஒரு முறை அது முதல் சுற்றுல திரு KKSSR பின்னடைவு இருந்தார், அப்புறம் அருப்புக்கோட்டையில் அவர் முன்னிலை வந்தார். அப்படியான ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அப்படி தொடர்பு வந்து பல தொகுதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உறுதியாக ஜெயிப்பார்னு சொல்லி இப்போ நம்ம நம்புற சில பேர் வந்து தோற்கலாம், உறுதியாக பின்னடைவில் இருக்காங்கன்னு சில பேர் வந்து வெற்றி பெறலாம். அதனால் நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னபடி ஒரு 4-5 ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.